கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, இதை மாதிரி கிஃப்ட்டை யார் இந்த மாதிரிலாம் பண்ணுது, எல்லாத்தையும் ஒயர்லாம் பிடுங்கி ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கைரேகை எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராரு. கேட்டால் பயோமெட்ரிக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கைரேகையும் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியா என்ன பண்ணுறாங்க, செலேட்டேப் அதாச்சு இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கம் இருக்குல்ல, அதை கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கைரேகை வச்சு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு கார்த்தி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்மளோட பிரியா அந்த இது வச்சு எஸ்கேப் ஆனதுனால கைரேகை சரியாக பதிஞ்சிருக்காது. பயோமெட்ரிக் ஆள் சொன்னார், இந்த மாதிரி இங்கே இந்த கைரேகை எதுவுமே மேட்ச் ஆகலை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனாலும் கார்த்திக் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை இது ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, இங்கே இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா, நேராக சாமுண்டீஸ்வரி சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் பாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி காட்டுறேன், நீ அதை பார்த்து வயிறு எரிஞ்சு போ அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட சவால் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ரேவதி கிட்ட சொன்னதோ ரேவதி ஷாக்காக வராங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதோ நாளைக்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா ஜோசியர் நல்ல நாளுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நாளைக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு ரேவதி கிட்ட கிளம்பிடுறாங்க. இப்போ ரிங் எடுக்கிறாங்க. நம்மளோட மருத்துக்கும் ரேவதிக்கும் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ரிங் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்மளோட மருது காமிக்கிறாங்க. மருதுக்கு ஒரு அவங்க கீழே இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணுங்களோட வீடியோலாம் தப்பான வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணு, நான் ஒரு 6 o'clock வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6 o'clock மருது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வரான்னு சொல்லிட்டு நம்மளோட போலீஸ்காருக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதனால் கார்த்தி என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸியாக இருக்கார். அப்போ கரெக்டாக போலீஸ் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு உங்கள் எம்டி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எம்டி உள்ளே தான் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னது உள்ளே போய் பார்க்குறாங்க. சார் இந்த மாதிரி அந்த அக்யூஸ்ட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேர் பார்த்திங்கன்னா ரெட்டின்னு சொல்கிறாங்க. அவனை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு கார்த்தி கேட்கும்போது 6 மணிக்கு இங்கே இருக்கிற இடத்துல தான் மீட் பண்ணிட்டு போயிருக்கான் சார், இந்த ஏரியாவில் தான் அவன் நெட்வொர்க் காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதிர்ச்சியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், எங்கள் கூட நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வரதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டர் கூட அந்த டீமோடு பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மருது பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்ததும் அந்த ஃபோனை எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அதாவது மாஸ்க் போட்டுட்டு இருந்தான். கார்த்தி அடின்னு அடித்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மருது எஸ்கேப் ஆயிடுறாரு. கையங்காலமாக பிடிக்க முடியாத எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஃபோனோட ஆதாரமும் வச்சுட்டு போவான்னு பார்த்தா அது எல்லாமே இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எதனா தடயம் இருக்குதா அவங்கள கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. உடனே சார் என்ன சார் இவ்வளோ தூரம் அவங்கள மாட்டாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே விடுங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம், இந்த இடம் நெட்வொர்க் எதெல்லாம் காமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கார்த்தி நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மருது எப்படியும் எஸ்கேப் ஆகிடார், ஆனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் நெருங்கிட்டோம், இனிமேல் எப்படியோ இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அந்த நம்பரு அவங்க போன இடம் அந்த ஆளுங்களை வச்சு நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், எதனா சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் ஓகே சார், நாங்கள் இன்னொரு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தடல் புடலாக நம்மளோட ரேவதியோட நிச்சயதார்த்தம் தான் நடந்துகிட்ருக்குது.
மருது வந்து என்ன பண்ணுறாரு, வேறு நம்பர்லேருந்து அந்த நெட்ஒர்க்கில் எல்லாரையும் கால் பண்ணி வந்து எல்லோரும் ஜாக்கிரதையாக அவங்கவுங்க இடத்துல வந்து சேஃபாக இருந்துக்கோங்க, நம்மளோட நெட்ஒர்க் யூஸ் பண்ணுற ஃபோனை இப்போதைக்கு ஆன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, ரேவதியோட நிச்சயதார்த்தம் தான். என்னோட கார்த்தி வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பார். நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே வேறு ஒருத்தர் முன்னாடி வந்து நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.